படம் ஓகே தான், ரொம்பலாம் கிடையாது. ஆனால் ஒரு ஜான்விக் பார்த்துருப்பீங்கள்ல ஃபஸ்ட் பார்ட்டு, அது அப்படியே ஃபஸ்ட் ஹாஃபில் வச்சுருப்பாங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்புறம் பிஜிஎம் நல்லாயிருக்கும். 2 கேரக்டருமே நல்ல கேரக்டர் கிடையாது, நல்லா நடிச்சிருப்பாங்க. டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கே, யார் எப்படி நடிச்சிருப்பாங்கன்ட்டு பாருங்கள். என்கேஜிங்லாம் இல்லை, எனக்கே காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு வந்தேன், எனக்கு அப்படியே தூக்கம் வர மாதிரி தான் இருந்தது. சரி நல்லா தான் இருக்குது பாரு. டைமிங் கம்மி தான், ஆனால் எனக்கு அப்படி ரொம்ப ஸ்லோவாக இருந்தது, ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போனாங்க. கொஞ்சம் லவ், நிறைய ஆக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பிஜிஎம்லாம் டபுள் ஆக்ஷன் தான். எனக்கு அந்த 2வது ரோல் தான் பிடிச்சிருந்தது. வருவாங்க ஒரு ரோல் வரும், அந்த ரோல் நல்லா பிடிச்சிருந்தது. மியூசிக் பிஜிஎம் தான் நல்லா இருந்துச்சு, பாட்டு நல்லா இல்லை. பார்க்க முடியும். இப்போ என்ன கிறிஸ்மஸ் லீவ் தானே, இப்போ எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். ரொம்ப ஆசைப்பட்டா எதுவுமே நமக்கு கிடைக்காதுன்னு ஒரு மெசேஜ் சும்மா ரைனாக வச்சிருக்காங்க. ஆனால் ஸ்டோரி வைஸாக படத்தை இன்னும் பீடப் பண்ணுங்க, ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு. லேக் நிறையா இருந்துச்சு, நிறையா லேக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்காகவே கொஞ்சம் லேகாக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஓகே, அவ்வளோதான். கிளைமேக்ஸ் ஓகே. ஆமாம், லேகாக இருக்கு. அது ஒரு 10 மினிட்ஸ் தான் டபுள் ஆக்ஷன், மற்றபடி அது ஒன்றும் பெருசாக ஒன்று 10 மினிட்ஸ் தான் வராரு, அதுலேயே முடிஞ்சிருது, அவ்வளோதான். ஸ்டைல் வைஸ் லுக் வைஸ் டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்காங்க, கேரக்டர் வைஸ் டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃபுக்கு தான் ஆக்ஷன் வருது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. மியூசிக் சாம்சியே சூப்பராக போட்டிருந்தார், நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். இல்லை அது டவுட் தான், நல்லா இருந்துச்சு. சூப்பராக ஸ்டோரிஸ் வந்து ஒன்லைன் ஸ்டோரி ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு படம். ஃபைட்டிங் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. ஆமாம், படம் ஃபுல்லாகவே ஆக்ஷனு, ரொமான்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு படம். டபுள் ஆக்ஷன் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. மியூசிக் தான், அது டியூன் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக தான், பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட போகலாம், ஜாலியாகும் தான். ஒன்றுமே இல்லை, பாட்டு நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்குது, ட்விஸ்ட்டு ப்ரெடிக்டபிள் தான், எல்லாமே ஒரு வாட்டி பார்க்கலாம் படத்தை, அவ்வளோதான். ஆமாம், அது அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் மேன் மாதிரி காமிப்பாங்க, திரும்பியும் அவர் இன்னொரு கேங்ஸ்டர் வெர்ஷனை காமிப்பாங்க, திரும்பியும் எண்டிங்கில் வந்து அவர் பெரிய அண்டர்வேர்ல்ட் டான்னு காமிப்பாங்க. ஒரு மாதிரி ரொம்ப குழப்பமாக இருக்குது. இருக்குது. ஹாஃப் லவ் ஸ்டோரி தான். ட்ரெய்லர்லாம் பார்க்கவே இல்லை. ஆமாம், விஷுவல்ஸ் நல்லா இருந்தது, ப்ரொடக்ஷன் வேல்யூலாம் செம்மையாக இருந்தது, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது, மியூசிக் நல்லா இருந்தது. அந்த எந்த பாட்டுன்னு தெரியல, ஆனால் தனுஷ் பாடுவார் பாட்டை, அது செம்மையாக இருந்தது அந்த பாட்டு. அதில் விஷுவல்ஸ், ஓவரால் படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒன்றுமே இல்லாத ஒரு படம், ஒரு சண்டை காட்சிகளை மட்டுமே நம்பி ஒரு ஜான்விக் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா நம்ம ஊருக்கெல்லாம் வந்துட்டு அந்த சண்டை காட்சிகளாகவே இருந்தாலும் அந்த கதை காலத்தோடு இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் கேஜிஎஃப்லாம் வந்து ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும், அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் பிளாண்டாக இருந்தது படமே. ஃபைட் சீன்ஸ்லாம் எல்லாமே பிளாண்டாக இருந்தது. இன்னொன்று ரொம்ப இம்மெச்சூர்டான ஒரு மேக்கிங்னு சொல்லலாம், ஒரு அமெச்சூரான மேக்கிங் சொல்லலாம். ஏன்னா சீன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம படம் பார்க்குறப்போ இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது, ஆக்ஷன் கட்டு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுலேயுமே டெக்னிக்கலாகவே ரொம்ப வீக்கான படமாக நான் பார்க்குறேன். அருண் விஜய்க்கு இதுக்கு முன்னாடி மாஃபியான்னு ஒரு படம் வந்தது. ஸோ அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த படத்தை பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்குமோ அது மாதிரி தான் கிட்டத்தட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி புதுசாக எதுவும் இல்லை, பார்க்குற அளவுக்குன்னா ஓகே, ஒரு ஆக்ஷன் ஃபேன்ஸ்க்கான ஒரு படம், அவ்வளோதான். படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் சீன்ஸ் தான் இருக்குது, அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த லவ் சீன்ஸு அதெல்லாம் ஹீரோயின்ஸே தேவை கிடையாது, ஆனால் 3 பேர் இருப்பாங்க. ஓவராலாக நம்மளுக்கு வந்து நிறைய இடத்துல ரிப்பீட்டட் சீன்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த மாஸ் எலிவேஷன்றது வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு சலிச்சு போயிடும், அதனால் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. டபுள் ஆக்ஷனாக ஒரு 4-5 சீன் தான் வருவாங்க, மற்றபடி எல்லாமே தனித்தனியாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேட் காட்டுறதுக்கான அந்த ஹேர் ஸ்டைலு அந்த இதெல்லாம் நல்லா இருந்தது. பட் அதை கதையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஒரே பேட்டர்னில் இருக்குது, திருப்பி கண்டினியூஸாக சாம்சிஎஸ் வந்துட்டு தொடர்ந்து ஒரே பேட்டர்னில் ட்ரை பண்ணுறாரு. அதனால் நம்மளுக்கு புதுசாக எதுவும் தெரியல, அவுட் ஆஃப் த பாக்ஸ் எல்லாம் எதுவும் தோணல. லவ் சாங்ஸுமே சாம்சிஎஸ் கிட்ட வந்து நல்லா இருக்கும், அவரோட பாட்டு தனியாக தெரியும், அதுவுமே இதில் தனியாக தெரியல. ஸோ அவர் திருப்பியும் பேசிக்ஸ்லாம் போய் மறுபடியும் புதுசாக அதாவது நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுவார், நம்பலாம். அதெல்லாம் கஷ்டம் ப்ரோ. ஒரு ஆக்ஷன் படம் லவர்ஸ்க்கான ஒரு படம், அவ்வளோதான்.
மான்காரத்தை மாதிரி ஜனரஞ்சகமான ஒரு படம் எடுத்த டேரக்டர் வந்து அவர் மேலேயும் நம்பிக்கை வச்சு தான் அந்த படத்துக்கு வந்தது. ஆனால் அவர் வந்து இவ்வளோ ஆபாசமாக ரொம்ப அருவருக்கத்தக்க வசனங்கள்லாம் ஜான் விஜயை பேச வச்சு பாடி லாங்குவேஜ் பண்ண வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அருண் விஜய் வந்து கதை கேட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் யோசிச்சிருந்தாங்கன்னா எங்களோட 2 மணி நேரம் மிச்சமாக இருக்கும். அவர் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணுறாரு, ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் செம்மையாக பண்ணுறாரு. ஆனால் கதை கேட்கும்போது கோட்டை விட்டுறாரு. இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறமே வந்து அந்த தப்பை அவர் திருப்பி பண்ணிட்டு இருக்காருங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. லாஜிக் இல்லை படத்தில், எதுவுமே இல்லை. கதை, திரைக்கதை, ரைட்டிங் எதுவுமே இல்லை. அருண் விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் தவிர வேறு படத்தில் எதுவுமே இல்லை. 2 நிமிஷம் கூட உட்கார முடியல படம். 2 மணி நேரம் தான் படம், ஆனால் 2 நிமிஷம் கூட உட்கார முடியல. ரெண்டாவது கேரக்டர் வந்து ஒரு 5 நிமிஷம் தான் வருது. மற்றபடி ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் மொத்த படத்துலையும். எதுவுமே கிடையாதுங்க படத்தில். அருண் விஜய் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, ஆக்ஷன் பண்ணுறாரு, அதை தவிர வேறு படத்தில் எதுவுமே இல்லை. அவருமே இதில் இந்த டேரக்டர் தான் இது பண்ணியிருக்காரு, இந்த மியூசிக் டைரக்டர் தான் இது பண்ணியிருக்காருன்ற மாதிரி கூட இல்லை. படத்தில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. மொத்தமாக படமே ஒர்க் அவுட் ஆகல. தயவு செய்து ஃபேமிலி பார்க்கக்கூடாது. ஃபேமிலி பார்க்கவே முடியாது இந்த படத்தை. ஜான் விஜய் வந்து அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட டைலாக்ஸ்லாம் அவ்வளோ மோசமாக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கவே முடியாது.